Hi all, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா reacting to my childhood photos and videos அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கேன் guys, என்ன கண்டென்ட் போடுறது, டே இன் மை லைஃபோ போட்டு போர் அடிச்சிருச்சு. சரி ஏதாவது டிஃப்ரெண்டா போடணும்னு நினைக்கும் போது தான் நான் வந்து ஆல்ரெடி வந்து என் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். reacting to my old Instagram photos-னு நான் போஸ்ட்னு ஒன்று போட்டிருப்பேன் நினைக்கிறேன், ஸ்டோரிஸ் அதெல்லாம் போட்டிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க, அது நல்லா இருக்கும். நானே சொல்லிக்கிறேன். சரி ஓகே. அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சு, எங்க அப்பாவோட லேப்டாப் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு, என்னோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. சரி ஓகே நல்லா இருக்கே, ஃபன்னாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சிலதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ வீடியோஸ்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ண போகிறேன். நான் ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஒழுங்காக பார்க்கல, நான் ரேண்டமாக டவுன்லோட் பண்ண அவ்வளோதான். அதான் நான் வந்து இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங் கிளிப்பிங்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு ஃபோட்டோ எப்படி இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எஸ் ஆமாம், நான் வந்து இந்த வாட்டி ஃபோன்லலாம் பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறதில்ல, நான் வந்து என் லேப்டாப் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் தான் நான் வந்து பார்க்க போகிறேன். ஓகேவா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஹெட்ஃபோன் வேணும். ஹெட்ஃபோன் போய் எடுத்துகிட்டு வரேன் கைஸ், ஏன்னா ஹெட்ஃபோன் போட்டால் தான் எனக்கு வந்து கேட்கும். ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கேட்கலாம் என்னம்மா ப்ளூடூத்லாம் வச்சு எடுக்கலாம்லன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ நான் பார்க்க ஓகே இது கொஞ்சம் காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. நான் வந்து என்னோட வீடியோ சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு இந்த சைடு ஆர் இந்த சைடு போடுறேன். ஓகேவா, வந்து சின்ன வயசுலேருந்தே கைஸ் ரொம்ப வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சீன் போடுவேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நான் தான் வந்து பெரிய டான்ஸர் அந்த மாதிரிலாம் ரொம்ப சீன் போடுவேன். நானே சீன் போடுவேன்னு இல்லை, நான் அப்படியே பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் தான்டா பெரிய டான்ஸர் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நிறைய வீடியோஸ்லலாம் நான் வந்து டான்ஸ்லாம் ஆடி இருப்பேன். அதெல்லாம் பார்த்து எனக்கு கலாய்க்காதீங்க கமெண்ட்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக என்னையே நான் கலாய்ச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. ஓகே, நான் வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும் கைஸ், நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வர போட்டோஸ்லாம் பாருங்க, நான் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பேன். ஒன்னுத்துல வந்து கம்ப்ளீட்டா பாப் கட் மாதிரி வச்சிருப்பேன், ஒன்னுத்துல வந்து அப்படியே பாய் கட் மாதிரி தான் வச்சிருப்பேன். அப்புறம் இது பாருங்க, இது வந்து சின்னதா வச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி டிரான்சிஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பேன், நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எதுக்கு இந்த போஸ்ன்னு தெரில. அண்ட் ஆல்சோ எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக செவருலாம் பார்த்தீங்கன்னா நானும் அண்ணா கிறுக்கி வச்சுருப்போம், லிட்டரலாக ரொம்ப கிறுக்கி வச்சுருப்போம். ஒரு மாதிரி ஸ்கிரிபிள் பண்ணி வச்சுருப்போம். சின்ன பசங்கன்னா எங்கள் ஒரு வாலில் சும்மா ட்ரா பண்ணுவாங்க, அழகாக வரைவாங்களா, அப்படி கிடையாது. நாங்கள் அப்படியே இந்த சொடலை குழந்தை இருக்கோம்ல, இந்த பையன் மாதிரி தான் நாங்கள் லிட்டரலி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கிறுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டு அண்ணாவும் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கிறுக்குவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் லூஸ் பசங்களாக இருந்திருக்கோம். நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு எங்களை உண்மையாக லூஸ் நினச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இதுதான். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. எங்கள் அம்மா வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நான் வந்து போஸ் கொடுக்குறேன். ஓகேவா, அந்த டைமில் நான் நிறைய போஸ்லாம் கொடுப்பேன். இதுதான் வந்து கெத்துன்னு நினச்சின்னு இருப்பேன் நான் சும்மா நான் தாண்டா பெரிய ஆள், சீன் போடுவேன் கைஸ். லிட்டரலாக நான் ரொம்ப சீன் போடுவேன், நானே ஒத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இதுதான். ஓகே, என் லுக்கை பார்த்தா எனக்கே காமெடியாக இருக்குது. சரி, நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து இது. ஓகே, இது வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து படிக்கிற ரொம்ப இந்த மாதிரி எனக்கே கேட்கலங்க. ஓகே, சின்ன வயசுலேருந்து நான் வந்து ரொம்ப இந்த மாதிரி படிக்கிற டைப்லாம் கிடையாது. நல்லா படிக்கணும் மார்க் அப்படிலாம் நான் யோசிச்சதே கிடையாது. எங்கள் ஃபேமிலியிலே என்னை வந்து அப்படி இது பண்ணதில்லை, நல்லா படி நல்லா இதுவாகு அந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. உன் இஷ்டம், நீ லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ண அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து என்னை படி டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாஸ் மார்க் எடுமான்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன், எனக்கு ஷோராக தெரியுது. நான் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், நோட்லாம் வச்சுட்டு அப்படியே பெரிய ஆள் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி தெரியும் அது வந்து எங்கள் ரூம் செவரு எப்படி கிறுக்கிருக்கோன்னா அப்போ ஹால் செவரு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இது ஒரு ஃபோட்டோ, சாம காமெடியாக இருக்குது. அண்ட் அடுத்த ஃபோட்டோ இது வந்து இதுலயும் பாருங்களேன், ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பேன்னு சொன்னேன்ல. இதுல பாருங்க, இதுல வந்து போனி டெயில் போடுற அளவுக்கு முடி இருந்திருக்கு. முன்னாடி ஃபர்ஸ்ட் போட்டோல போனி டெயில் சின்ன முடியாதான் இருந்திருக்கு. இந்த மாதிரி தான் இது வந்து இங்க வந்து ஹால். ஓகேவா, எங்க ஹால்ல பாருங்க பின்னாடி ஃபுல்லா அப்படியே கிறுக்கி வச்சிருப்போம். அண்ட் ஆல்சோ மேல வந்து ஒரு பார்பி இருக்குல்ல, அந்த பார்பி பொம்மை கதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த பார்பி பொம்மை நான் மறக்கவே மாட்டேன் கைஸ், என் லைஃப்ல இப்ப கூட நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நான் அப்படி ஒரு காரியம் பண்ணேன், அந்த பார்பி பொம்மைக்காக நான் வந்து அவ்வளோ ஒரு சீன் பண்ணேன். ஸோ அதை நான் சொல்றேன் உங்களுக்கு.
அப்புறம் வந்து இந்த பின்னாடி ஒயிட் போர்டு வச்சிருக்காங்கல்ல, இந்த ஒயிட் போர்டு எதுக்குன்னா எங்க அம்மா வந்து எங்களை படிக்க வைக்கணும். லைக் எங்க அம்மா வந்து டீச்சரா, ஸோ வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் போர்டு வாங்கினாங்க. அது எதுக்கு இருந்ததே தெரியல எங்களுக்கு இப்போ வரைக்கும். இல்ல நார்மலா போஸ்ட் கொடுத்தாலே பரவாயில்ல, எதுக்கு ஞானப்பழம் மாதிரி? நானும் அண்ணனும் கிட்டத்தட்ட போட்டோலாம் ஞானப்பழம் மாதிரி பண்ணுவோம் கைஸ். ஆனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி சேட்டை பிடிச்ச பசங்களாம் ரொம்ப உண்மையை அடிச்சுக்கலாம் மாட்டோம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளவுதான். வந்து போட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சா ஞானப்பழம் மாதிரி ஆயிடுவோம். 2 பேர் மூஞ்சிலே அந்த பழம் மாதிரி லுக் வந்துடும். பாருங்க, என் அண்ணனும் பாருங்க, நானும் பாருங்க. பின்னாடி வந்து இந்த 3 குழந்தை பொம்மை இருக்குல்ல இந்த டிவி மேல, அந்த குழந்தை பொம்மை வந்து எங்க அக்கா வீட்டுக்கு நாங்க போயிருந்தோமா, என் அண்ணா போயிட்டுனா. அப்போ வந்து என்னாச்சு, அந்த பொம்மை நல்லா இருக்குன்னு சொன்னான் போல என் அண்ணா. நான் சொன்னா என் அண்ணா சொன்னா தெரியல, அவங்க வந்து அந்த பொம்மையை வந்து எடுத்துக்கோங்கம்மான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை தூக்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் பக்கத்துல இருக்க அந்த பார்பி பொம்மை இருக்குல்ல, பச்சை பொம்மை, அதுவும் ஏதோ ஒரு வீட்டுல இருந்தா தூக்கிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். அதுவும் அக்கா வீடு தான் நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஸோ வந்து ஆமா, இந்த டிவிலாம் பார்த்தா ஒரே எனக்கு அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் வருது கைஸ். இந்த டிவிலாம் வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் பாருங்களேன், கீழே அப்படியே ஒரு மாதிரி பெருசா ஒரு மாதிரி ஜைன்டான்டிக்கா இருக்கும் அந்த டிவி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன போட்டோ பார்க்க போறோம்னா இந்த போட்டோ தான். சேம் அதே தான். எங்க அம்மா வந்து மேபி நான் வந்து படிக்கணும்னு போட்டோ எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல, போட்டோ எடுத்தா படிக்கிற மாதிரி சீன் போடுவேன்னு நினைச்சிட்டு எடுக்கிறாங்களா தெரியல. அதே மாதிரி பாருங்க, பின்னாடி வீடை பாருங்க எப்படி கிறுக்கி வச்சிருக்கோம் பாருங்க. எனக்கே வந்து நான்லாம் வந்து அம்மாவா இருந்தேன்னா என் குழந்தைல அப்படி கிறுக்கி வச்சா அடிச்சு நவுத்திடுவேன் நான். எப்படிதான் எங்க பேரண்ட்ஸ் பொறுத்துட்டு அழகா விட்டுருந்தாங்கன்னு தெரியல. இதுலயும் பாருங்க பச்சை சீன் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இந்த ட்ரெஸ் காவடியா இருக்கு. இப்ப இருக்கிற குழந்தைங்களாம் எப்படி போடுறாங்க தெரியுமா ட்ரெஸ்? நல்லா ஜீனு, அவங்களுக்குனே பார்த்தா ஒயிட் லெக் ஜீன் வருது, ஃபிளார் கட் ஜீன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜீன் வருது. அவங்க டாப்லாம் பார்த்தா செம கியூட்டா இருக்குது. ஆனா நம்ம பாருங்க அந்த காலத்துல சரி ஓகே, நம்மலாம் பாருங்களேன் அந்த டைம்ல இந்த ப்ளூ கலர் அடிக்கிற கலர் அப்படிதான் போட்டுட்டு இருக்கோம். பட் இப்ப இருக்கிற பசங்களாம் மாறிடுச்சு, அந்த கலரு அந்த இதுவே மாறிச்சு பாருங்களேன், ட்ரெஸ் கோடே மாறிடுச்சு டோட்டலா. அடுத்த போட்டோ ஓகே, இது ஒரு ஞானப்பழம் போட்டோ தான். நான் எதுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஏக்கமா முன்னாடி பாருங்க என் அண்ணனை போட்டோனோன்னா அவன் எப்படி பாக்குறான் பாருங்க. அவன் விளையாடின்னு இருக்கான், நான் உட்காந்துருக்கேன், நான் நின்றுட்டு இருக்கேன், அவன் வந்து விளையாடிட்டு திரும்பி எட்டி பாக்குறான். என் அண்ணனோட லுக்கை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் வந்து மால் போகணும்னு நினைக்கிறேன். நானே எங்கள் அம்மா சித்திலாம் மால் போனோம். அந்த டைமில் வந்து கேமரா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபோனும் கேமரா அதில் வந்து எடுத்திருக்காங்க இந்த ஃபோட்டோ. ஞாபகம் இருக்குது கைஸ், இது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது, ஏன்னா எனக்கு சின்ன வயசுன்னு எல்லாம் மறந்துடும். ஓகே, அடுத்த ஃபோட்டோ நாங்கள் வந்து தியேட்டர் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கேயோ தியேட்டர் படம் பார்க்க போயிருக்கோம், அப்போ எடுத்தது தான் இது. அண்ட் அகெயின் என் அண்ணா பாருங்க, அவன் ஞானப்பழம் மாதிரியே பண்ணுறாங்க. சரியானவன் என் அண்ணாலாம் வந்து என்ன சரியான இது பண்ணுவாங்க, அவன் டார்ச்சர் பண்ணுவான். அவன் சின்ன வயசுலலாம் என்ன எல்லா அண்ணாங்களும் அப்படி தானே வெறி ஏற்றுவாங்க, கடுப்பு ஏற்றுவாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் ஃபோட்டோ பாருங்களேன், அப்படியே நல்ல புள்ள அப்படியே சுச்சுன்னு இருக்க மாதிரி பண்ணுறான். நெக்ஸ்ட் ஃபோட்டோ இது வந்து அந்த எடிட்லாம் வந்து ஒரு டைம்ல ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஃபேஸ்புக்குன்னு நினைக்கிறேன், ஃபேஸ்புக்கிலலாம் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடிட்லாம் அந்த ஸ்டார் அப்படியே ஸ்டார்ஸு அந்த பூலாம் வரும், அந்த மாதிரி இருக்கனால அது எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து என்னை ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதே சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குன்னு சொன்னால இதில் வந்து எனக்கு கம்ப்ளீட் மொட்டை போட்டாங்க. எனக்கு இந்த பார்த்தாலே தெரியும். அதுவும் வந்து இந்த ஒரு பெட்டிக்கோட் வேறு போட்டிருப்பேன். அந்த பெட்டிக்கோட்டை அது எப்பவுமே இந்த ஒரு பெட்டிக்கோட்டுன்னு சொல்லுவாங்க, அதை போட்டுட்டு மேலே வந்து என் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுப்பேன்னா, ஸோ அதான் அது ஃப்ராக் மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் யாராவது எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலே, லைக் ஸ்டார்டிங் சின்ன வயசுல யாராவது வீட்டுக்கு வந்தாலே எப்படி தான் இருக்கும்னு தெரில, அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சரி, சின்ன குழந்தைங்க இருந்தாலுமே இப்படியா வீடை மொத்த வீடை கிறுக்கி வச்சுருப்போம் கைஸ். எங்கள் ஹாலும் சரி எங்கள் ரூமும் சரி மொத்தமாக கிறுக்கி வச்சுருப்போம். ஏன்னா ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா யோசிப்பாங்களே, என்னம்மா இது இப்படி கிறுக்கி வச்சுருக்காங்களே நினைப்பாங்களே, பைத்தியக்காரங்களா குழந்தைங்களா என்னன்னே தெரில நினச்சுன்னு இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக. ஓகே, அடுத்த ஃபோட்டோ பார்க்கலாமா? இந்த ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சுன்னா ஸ்கூல் விட்டு வருவோம்ல, எங்கள் அம்மா இப்போ டீச்சர் தானே சொன்னேன், அவங்களும் ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க. அவங்க பொழுதுபோக்கே எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது தான். லிட்ரலாக அப்படி தான் பண்ணின்னு இருப்பாங்க அவங்க. நானும் வந்து ஆனால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இதுக்காகவே நான் வந்து ஸ்கூல்லேருந்து ஜாலியாக வருவேன். அதுவும் அந்த பாவாடை சட்டை போட்டு அழகாக ஷால்லாம் கட்டி அந்த லிப்ஸ்டிக்லாம் போட்டு நான் வந்து ராதையா அந்த மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி எல்லாரோட சைல்ட்ஹுட் நம்ம இந்த 2K கிட்ஸ் அவங்களோட 2K இல்லை 90s அந்த இதுலலாம் எல்லாருக்குமே இந்த மாதிரி வேஷம்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அடுத்த போட்டோ எது என் அண்ணா கிருஷ்ணரு நான் ராதையா அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் என் லுக்கு பாருங்க, அப்படியே வந்து இந்த சந்திரமுகி மாதிரி இருக்கு கைஸ். இது அப்படியே என் அண்ணனும் அதே மாதிரி தான் பார்க்குறான். என் அண்ணன் அம்பி மாதிரி இருக்கான். அதுவும் நடுவில் வந்து கிருஷ்ணர் இருக்காரு. நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து இவன் கிருஷ்ணரு நான் ராதையா ஓஜி கிருஷ்ணரை வச்சுலேயே நாங்கள் 2 பேர் சீன் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ஆமாம் நாங்கள் வந்து டைல்ஸ் கடைக்கு போயிருந்தோம். போகும்போது அப்போ எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டாப்லாம் பாருங்கள், நல்லா தொப்பை இருக்குது எனக்கு. அந்த தொப்பை மட்டும் மாறாது. அப்புறம் பேண்ட் குட்டியாக ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஞானப்பழம். இந்த ஃபோட்டோ என்னன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஆசான் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் வந்து LKG to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆசான் ஸ்கூலில் தான் படித்தேன். CBSE ஸ்கூல் தான். அப்போ வந்து இந்த யூனிஃபார்ம் தான். இப்போலாம் யூனிஃபார்ம் மாற்றிட்டாங்க, எல்லோ கலரில் இருக்குமா என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். பட் பழைய ஆசான் ஸ்கூல் யூனிஃபார்ம் இதுதான். இந்த ட்ரெஸ் போட்டு காலையில் என்னை ரெடி பண்ணியிருக்காங்க. என் மூஞ்சில் எவ்வளோ சோகம் பாருங்கள் என் மூஞ்சில். ஏன்னா எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு வாட்டி காலையில் ஸ்கூல் போகும்போது நான் அழுதுட்டு தான் போவேன். எப்பவுமே ஏதாவது ஒரு சண்டை வச்சுட்டு தான் போவேன். அப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் எப்பவுமே அழுதுருவேன். அது வந்து 11th 10th 9thலேருந்து அப்புறம் கொரோனா வந்துச்சுல, ஸோ அந்த டைம்லாம் விட்டுருங்க. 8th 7th 6th கூட நான் ஓரளவுக்கு அழுதுட்டு தான் போவேன். காலையில் எனக்கு வெறியாகவும் போகிறதுக்கு அழுதுட்டு தான் போவேன். பட் ஆனால் அப்புறம் மாறிடுச்சு கைஸ், இப்போலாம் அழுது இல்லை. இப்போதான் முடிச்சிட்டேனே. ஓகே, அடுத்த ஃபோட்டோ. பாருங்களேன் எப்படிலாம் போஸ்ட் கொடுக்குறேன்னு. எனக்கு அப்போலாம் ஆனால் ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும் கைஸ். யாராவது என்னை ஃபோட்டோ எடுத்தாலே நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். நான் வந்து எப்படின்னா லைக் ஃபோட்டோ யாராவது எடுத்தாங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்பெஷலு, நம்ம செலிப்ரிட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அந்த ஃபோட்டோலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் எப்படி லுக் விடுறேன்னு பாருங்கள் அந்த ஃபோட்டோலேயே. ஓகே, இப்போ ஃபோட்டோஸ்லாம் ஓவர் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போது வீடியோலாம் பார்க்கலாம். ஓகேவா? வீடியோலாம் இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, இந்த வீடியோ வந்து அந்த ராதை வேஷம் போட்டிருந்தேன்ல நான், அந்த ராதை வேஷம் போட்டதுல வந்து ஃபோட்டோ மட்டுமே எடுத்தால் பத்தாது ஓகேவா, அதனால வீடியோவும் எடுத்து ஆகணும். டான்ஸ் ஆடி எடுக்கணும்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட வச்சுருக்காங்க. பரதநாட்டியம் கிளாஸ்லாம் போயிருக்கேன் கைஸ். அப்போ வந்து இந்த ஒரு டான்ஸ் தான் எனக்கு. ஐயோ, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா? இந்த வீடியோ வந்து நானி அண்ணா வந்து எதுக்கு சிரிக்கிறோன்னு தெரில, நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஐயோ, எதுக்கு சிரிக்கிறான்? அவன் ஒன்றும் பெரிய ஜோக் பண்ணல, அவன் ஜஸ்ட் பாலை தான் சுருட்டுறான். அதுக்கு போய் ஒரு அவ்வளோ ஜாலி எங்களுக்கு. அது ஒரு பெரிய காமெடின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சுன்னு இருக்கோம். ஆனால் இப்போலாம் பார்த்தா நல்லா இருக்கு. அந்த மெமரிஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கவலையும் இல்லை. நம்ம மட்டும் ஸ்கூல் விட்டு வருவோம், அழகாக ஃபேமிலியோடு இருப்போம், படம் பார்ப்போம், ஏதாவது சீரியல் போடுவாங்க, வாணி ராணி சீரியல் போடுவாங்க, அது உட்காந்து பார்ப்போம், அத்திப்பூக்கள் சீரியல் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அந்த டைமில் தான். இப்போ தான் வந்து ஏதோ ஒரு எல்லாரும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாரும் ஒரு சைடு போயிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் மெமரிஸ் என்னென்ன? நீங்கள்லாம் எப்படி சைல்ட்ஹுட் என்ஜாய் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இவ்வளோ வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, வீடியோவில் வந்து நானி அண்ணா ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்கியூமெண்ட் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஆர்கியூமெண்ட்னா ரியலிஸ்டிக் ஆர்கியூமெண்ட் கிடையாது, இது நாங்களே ஸ்கிரிப்டட் ஆர்கியூமெண்ட். யார் வந்து லைக் தொடர்ந்து பேசி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அந்த மாதிரி தான் இது ஏதோ ஒரு வீடியோ. ஓகேவா? அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை வந்து நான் பாருங்கள் நீங்கள். யாரும் வாங்கிக்க மாட்டாங்க அந்த ரப்பரை கொண்டு போற. அதனாலதான் சரியான லம்பாடி பொம்பளையா இருந்துக்கிறேன் கைஸ். நானு இப்படி அடிக்கிறேன் அவனை, தோல் என்னடா நீ தட்டுற. அது வரை நான் இந்த வீடியோல ஃபுல்லா சைட் ஐ கொடுத்துனே இருப்பேன். அப்படியே என்ன வீடியோ எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துனே நான் வந்து இந்த வீடியோல இருப்பேன். அந்த ப்ளூ கலர் ரப்பர் நிறைய காசு, அது ஃபுல்லா டப்பா ரப்பர், அது காலேஜ் தான் போச்சு, யாரும் எடுக்கல. அது கீழே இருந்து யாரும் எடுப்பாங்க. நீ வாய மூடி ஆக்சன் புரியல, யாரும் எடுப்பாரு போகுது. நீ வாய மூடு, வாய மூடு. உனக்கு பேச தெரியல, வாய மூடு. என்ன பேய் அழுது வாய முச்சுமா
பேசவே தெரில அப்போல்லாம். இல்லை ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் பாருங்களேன். அவன் அப்படிதான் ஒரு மாதிரி அப்படியே தட்டுவான், இறங்கி நீ பேசாத கம்முனிருன்னுவான். இப்போ கூட பாருங்களேன் ஒரு வார்த்தை பேச விடுறானா, இப்போ பார்த்தா கூட எனக்கு டென்ஷன் ஆகுது. அந்த அளவுக்கு எனக்கு வெறுப்பேற்றிருக்கான். பேச தெரில வாய் மூடு பேச தெரிலன்றான் பாருங்க. சரியான வில்லன் கைஸ் அண்ணன். இந்த வீடியோவில் வந்து நான் டான்ஸ் ஆடிருப்பேன். ஓகேவா? இது எங்கன்னா எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நாங்கள் அன்றைக்கி ஒரு 1 டே ஃபுல்லாக ஸ்டே பண்ண போனோம். 1 டேனா நைட் கிடையாது, காலையில் போயிட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வர மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ தான் வந்து இந்த வீடியோ எடுத்தாங்க எங்கள் அம்மா, ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ என்னன்னா டான்ஸ் ஆடு. சரி இந்த வீடியோ பார்க்கலாம். சந்தோஷ், எங்கள் சந்தோஷ் கதை ரொம்ப பிடிக்கும். ஆட்டம் முடிச்சது அழகா ஆடுற மீன் இப்ப அழகா ஆடுது எனக்கு. விட்டுருமா வேணாமா? ஐயோ வேணாண்டி ஆடுது போதும் தாய். தூரம் போய் ஆடு, தூரம் போய் ஆடா அம்மா. இந்த பையன் ஓடுறானா, நான் வந்து ஷூ அப்படின்ற நானு டென்ஷன் ஆயிட்டேன் கைஸ் நானு. இல்ல ஒருத்தவங்க அந்த ஆன்டி ஒருத்தவங்க சொல்றாங்க சூப்பரா ஆட்ரெடி இடுப்பேன்றாங்க. நான் அதுக்குள்ள பாருங்க ஒரு எக்ஸ்ட்ரா வலி உங்களுக்காக நான் ஆடுறேன் ஆன்டி, நான் ஆடுறேன். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஏதாவது இருக்கும்ல, அது மாதிரி நாஸ்டாலஜிக்கா அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஓகேவா? ஓகே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே.